அஸ்ஸலாமு அலைக்கும் மதிநேரம் வணக்கம் பிள்ளைகள் 2024 பிசிக்ஸ் பேப்பர் கடந்த கால வினாத்தாள் விளக்க உரை தொடர்ந்து கதைச்சு கொண்டு வரோம். வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம். இதுக்கு முற்பட்ட வீடியோக்களோட நம்மட 2024 பிளேலிஸ்ட் இருக்கும் பிசிக்ஸ் போயோட யூடியூப் சேனல்ல நீங்க தாராளமாக பார்த்துக் கொள்ளலாம். இந்த கேள்வி மிக மிக இலகுவான ஒரு தியரிட்டிக்கல் கேள்வி. நான் வளமையாக சொல்லுவேன், எம்சிக்யூ மாஃபியா கிளாஸ்ல சரி, என் ஃபாஸ்டட் செமினார்ல சரி, என் ரிவிஷன் கிளாஸஸ்ல சரி, மெக்னடிக் ஃபீல்ட் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல சரி, என்ன சொல்லியிருந்தேன்? விதிகள் கண்டிப்பா கேள்விக்கு வரும். அது கேச்சோவின் விதியா இருந்தாலும் சரி, பரடேயின் விதியா இருந்தாலும் சரி, சோ என்ன ஒரு பஸ்காலின் விதியா இருந்தாலும் சரி, பேலின் தத்துவமா இருந்தாலும் சரி, இந்த விதியின் பிரயோகங்கள் மேற்பரப்பு விளைவுகளாக இருந்தாலும் சரி, இப்படி பல கேள்விகள் அடிக்கடி வந்திருக்கு. சோ இந்த வருஷம் 2024 ஆண்டு 11வது எம்சிக்யூவாக யூனிட் 8 மேக்னடிக் ஃபீல்ட்ல இருந்து பரடேயின் விதியில இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி என்று சொன்னால் பரடேயின் மின்காந்த தூண்டல் பற்றிய விதி. முதலாவது கீழே 5 ஆன்சர் தந்திருக்கிறார். ஏற்ற காப்பு விதி, சக்தி காப்பு விதி, நியூட்டனின் 3வது விதி, கோண உந்த காப்பு விதி, ஏகபரிமாண உந்த காப்பு விதி. அந்த ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்ப்போம். ரைட், உதாரணம் வேற என்ன சந்தர்ப்பத்தில் அது பயன்படுத்துன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு பரடேயின் விதியை பார்ப்போம். பரடேயின் விதி என்ன சொல்லுதுன்னு கண்டால், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது ஒரு சுற்றொன்றுக்குள்ள காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு நேர் விகிதம். காந்த புலத்தை நீங்க அதிகரிச்சாலோ அல்லது குறைத்தாலோ, ஒரு கடத்தியை வெளியிழுத்தாலோ அல்லது உள்ளிழுத்தாலோ, காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்ன செய்யும்? நேர் விகித சமனாக அமையும். சோ அந்த அடிப்படையில இது என்ன காப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கின்றத பார்ப்போம். சோ இதெல்லாம் காப்பு தத்துவங்களை வச்சுதான் இந்த கேள்வியை உருவாக்கி இருக்கிறார். சோ சக்தி காப்பு தத்துவமாக இருக்கலாம், கோண உந்த காப்பு தத்துவமாக இருக்கலாம், ஏகபரிமாண உந்த காப்பு தத்துவமாக இருக்கலாம். லெட்ஸ் see. சோ முதலாவது ஆன்சர்ஸா தந்திருக்கிறார். ஆன்சர்ஸா பார்ப்போம். முதலாவது ஆன்சர்ஸா தந்திருக்கிறார். முதலாவது ஆன்சர் தந்திருக்கிறார் ஏற்ற காப்பு விதி. எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், ஏற்ற காப்பு விதி நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? ஏற்ற காப்பு விதி. சோ இதை நம்ம கேச்சோவின் முதலாவது விதி, கேச்சோவ்ஸ் ஃபர்ஸ்ட் லா, கேச்சோவ்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இது என்னன்னு சொன்னால், ஒரு சந்தி இருக்கு, சந்திக்குள்ள உள்நோக்கி வார மின்னோட்டங்கள் வெளிநோக்கி போற மின்னோட்டத்துக்கு சமனாக இருக்கும். இது எதன் அடிப்படையில சொல்லப்பட்டது என்று சொன்னால், சக்தி காப்பு தத்துவத்தின், இந்த ஏற்ற காப்பு தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. கேச்சோவின் 2வது விதி சக்தி காப்பு தத்துவம். ஒவ்வொரு விதியும் எதன் அடிப்படையில பெறப்பட்டதுன்னு பார்க்கணும். சோ ஆக இந்த கேள்விக்கு முதலாவது ஆன்சர் பிழை. ஏற்ற காப்பு விதி கேச்சோவின் முதலாவது விதியே. அடுத்ததா நம்ம 2வது விடையை அலசி ஆராய்ந்தால் சக்தி காப்பு, சக்தி காப்பு விதி. சக்தி காப்பு விதிக்கு நீங்க உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் நீங்க சக்தி காப்பு விதியை நீங்க போடலாம். எப்படி? மோதுகைகளுக்கு E = mc² தவிர்த்து. ரைட். அதே நேரம் இந்த இடத்துல சக்தி காப்பு தத்துவத்துக்கு நான் உதாரணமாக தயார் இந்த கேள்விக்கு மேலதிகமாக கேச்சோவின் 2ஆம் விதி, கேச்சோவ்ஸ் செகண்ட் லா. இது என்ன செய்யும் சொன்னால், சுற்றொன்றில் உள்ள சக்தி வழங்கப்பட்ட அழுத்த வேறுபாடானது IR பெருக்கங்களுக்கு என்ன செய்யும்? நேர்விகித சமனாக இருக்கும். அல்லது இன்னொரு உதாரணம் இந்த இடம், அதாவது பரடேயின் மின்காந்த தூண்டல் விதி. மின்காந்த தூண்டல் விதி என்ன சொல்லுது? இந்த விதி என்ன சொல்லுது? அதாவது நீங்க ஏற்படுத்துற காந்தப்பாய மாற்ற வீதம், நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு விசையை கொடுத்து விசை எடுக்கிற மாதிரி, உதாரணமா ஒரு விசையை கொடுத்து ஒரு சக்தியை பிறப்பிக்கிறீங்க. ஒரு நீங்க செய்ய போற மாற்றம், அது ஒரு விசைன்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க செய்ய போற மாற்றம் ஒரு மின்னியக்க விசையை உண்டு பண்ணது. மின்னியக்க விசை யாரு? மின் சக்தி. நீங்க ஒரு சக்தியை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு கண்டால் அது சக்தி காப்பு தத்துவத்தின் அடிப்படையிலே. ஆக ஆன்சர் 2. இந்த கேள்விக்கு ஆன்சர் 2வது நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ 3வதோ 4வதோ 5வதோ மிக மிக இலகுவானது. இதுல கோண உந்த காப்போ அல்லது உந்த காப்பு தத்துவமோ சம்பந்தப்படாது. இது சுழற்சிகள் உந்த காப்பு விதியையும், இது நேர்கோட்டு இயக்கங்கள் உந்த காப்பு விதியையும் இங்க நம்ம பிரயோகிக்கலாம். 3வது ஆன்சரை பொறுத்தவரை நியூட்டனின் 3வது விதி, அதாவது தேர்ட் லா ஆஃப் நியூட்டன்.
இது யாரு வாப்பா? ஒரு ராக்கெட் இயக்கம், ஒரு பலூனின் இயக்கம், ஒரு படகின் இயக்கம். சோ இந்த மாதிரி ஒரு படகின் இயக்கம். சோ இந்த மாதிரி இடங்களுக்கு தான் தேர்ட் லா ஆஃப் நியூட்டன் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நியூட்டன் ஒவ்வொரு விதியும் ஒவ்வொரு இதுல தத்துவங்களை குறிக்கும் வடிவா நீங்க பார்த்து கொடுங்க பிள்ளைகள். இந்த ஆன்சருக்கு இரண்டாவது ஆன்சர் நீங்க இந்த கேள்விக்கு இரண்டாவது ஆன்சர் நீங்க பிக் பண்ணுங்க. இன்னொரு கேள்வி கூட சந்திப்போம்.